இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அது சட்டப்பேரவை தலைவர் மீது அதிக நேரம் பேசுறதுக்கு அனுமதிக்கலைன்னும், அதே போல் நம்ம அவங்க பேசுகிறத நம்ம டிவியில் காட்டலை அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க. இது ஏற்கனவே அசம்பிளியில் நம்ம பதில் சொல்லியிருக்கிறோம். மாண்புமிகு இன்றைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகுதான் நேரடி ஒளிபரப்பு. அது பல முறை நான் சொன்ன விஷயந்தான். வினாக்கள் விடைகள் நேரம், அமைச்சர்கள் சொல்கின்ற பதில்கள், அவங்க கொண்டு வரது எல்லாமே நேரடி ஒளிபரப்பு தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். சட்டமன்றத்துக்குள்ளே நீங்கள் அவ்வளவு சேனலும் இருக்கீங்க, நீங்கள் நிருபர்கள் அவ்வளோ பேரும் சட்டமன்றத்தில் இருக்கீங்க. எல்லா குறிப்புகளையும் எடுத்து யார் சொல்கிறதையும் நம்ம இருட்டடிப்பு பண்ணலை, எல்லாமே பேரிட்டுருக்கு. இதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. யார் பேசுறதையும் காட்டக்கூடாதுங்கிற அந்த ஒரு குறுகிய எண்ணத்தோடு இந்த அரசு செயல்படலை, நாங்களும் அது செயல்படலை. ஆகவே அவங்க இதை எங்களுக்கு நாங்கள் பேசுறதை எங்களுக்கு நீங்கள் காட்டலை அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மை இல்லை. இப்போ கடந்த தடவை பொதிகை சேனல்லேருந்து எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அது இப்போ ஐஎம்பிஆர்பியிலேருந்து பண்ணிகிட்ருக்குறோம். அதனால் சில டெக்னிக்கல் பிரச்சனைகள் இருந்துன்னு சட்டமன்றத்திலே பதில் சொல்லியிருக்கேன். ஏன்னா அப்படிப்பட்ட இதுகள்லாம் நடக்காது. நீங்கள் யாருடைய கருத்துக்கள் வெளியே போகாமல் இருக்குது. எல்லா பத்திரிகையாளர்களும் ஊடகங்களும் நீங்கள் அசம்பிளிக்குள்ளே இருக்கீங்க. அப்போ யார் பேசுனது, எல்லாரும் பேசுனதும் ஊடகத்தில் பேருக்கிட்டே தான் இருக்குது. அதில் நான் பேசுறது மட்டும்தான் நான் பார்க்க விருப்பப்பட்டால் அது நான் என்ன செய்ய முடியும்? அது முழுவதும் அதையே காட்ட முடியாதுல்ல. இல்லையா, அங்கே நடக்கிற நிகழ்வுகள் எல்லாருக்கும் சமமாக தான் பண்ணியிருக்கு. யாரையும் குறி வச்சு இதை காட்டக்கூடாது, இதை காட்டணுங்கிற நோக்கம் இல்லை, அரசுக்கும் இல்லை, சபாநாயகருக்கும் இல்லை. இந்த ரெண்டு கோரிக்கையை வச்சு தான் சபாநாயகர் இது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. அதை பார்த்துக்கலாம். உங்களுக்கு சட்டமன்றத்திலே இதை புதுசு இல்லையா, நீங்களே பத்திரிகையில் தான் எழுதியிருக்கீங்க. பல சந்தர்ப்பங்களில் இப்படி சந்தர்ப்பங்களில் அவங்க சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர்றது தான். அது சபையில் முடிவு பண்ணுவாங்க. வழக்கமாக பட்ஜெட் நேரடி இந்த முறை இல்லை, அது அவங்களுக்கு காசு கொடுத்தா பண்ணோம் நம்ம. அவங்க இலவசமாட்ட அவங்க பண்ணலை. அதே போல் நம்மகிட்ட பொறுப்பு எடுத்துக்கிட்டு குஜராத்தில் பிரைம் மினிஸ்டர் வராங்கன்ட்டு அங்கே போயிட்டாங்க. அது நம்ம அசம்பிளியில் ஏற்கனவே பதிவு பண்ணது தான். அப்போ அவங்க முழுமையாட்டு அவங்களால என்ன செய்ய முடியல, ஒத்துழைப்பு தராதனால நம்ம அதை கொடுக்க முடியல அவங்களுக்கு. நீங்கள் ஒரு பணியை கொடுத்தா அவங்க நம்ம ஒரு பணி இங்கே ஒப்படைச்சிருக்கோம் அப்படின்னா அந்த பணியில் இருக்கிறத விட்டுட்டு நாங்கள் முடியாண்ணி தபால் தந்துட்டு எங்களுக்கு பிரைம் மினிஸ்டர் தேர்தல் கேம்பெயின் வர சொல்லியிருக்காங்க, நாங்கள் போகிறோன்னு எழுதி தந்துட்டு போகிறாங்க. அப்புறம் அவங்கள நம்பி நாங்கள் எப்படி கொடுக்க முடியும்? அதனால தான் வேறு எங்களுக்கு வெறுப்பு எதுவுமே கிடையாது. 50 லட்சம் 60 லட்சம் ரூபா கொடுத்து தான் என்ன பண்ணுறோம், அவங்கள கூப்பிட்டு வச்சு ஒளிபரப்பு பண்ணுறோம். அதை அவங்க எக்ரிமெண்ட் நம்மகிட்ட போட்டுட்டு அதையை வாங்கிக்கிட்டு அப்படி போகிறதுனால தான் பிரச்சனைகள் இருக்குனால நம்ம அதை என்ன பண்ணிட்டு இப்போ நாமே பண்ணுறோம். அவ்வளோதான். அதுதான் இவ்வளவு சிரமம் இருக்கிறது தெரிஞ்சுதான் மறைந்த தலைவர் கலைஞர் புதிய சட்டமன்றம் கட்டி தந்தாங்க. நீங்க எல்லாம் சேர்ந்து சப்போர்ட் பண்ணி அதை ஆஸ்பத்திரி ஆகிட்டே போவோம். இல்லை, நான் உங்களுக்கு வசதி பண்ணுறேன். நம்ம என்ன செய்யலான்னு யோசித்து ஆலோசனை பண்ணி சொல்லுவோம். சரி, நீங்கள் பத்திரிகைகள் நியாயம் தர்மத்து பக்கத்தில் ஃபுல்லாக நின்றுணும் அப்படின்னா அந்த சட்டமன்றம் போயிருக்காது. இப்போ என் முன்னுக்கு தான் நிற்கிறிய, என் முன்னுக்கு நிற்கிறது செய்தி இல்லை. நியாயம் தர்மத்து பக்கத்தினுடைய நின்று அவ்வளோ பெரிய கட்டடத்தை பார்த்து மறைந்த தலைவர் கலைஞர் கட்டினாங்க. எல்லா வசதியுடன் கூடிய, உங்களுக்கெல்லாம் எவ்வளோ இருக்கைகள் போட்டு தந்திருந்தோம். இப்போ அவங்க ஒரு துரை கருணா எனக்கு மேலே நடக்க முடியல அப்படிங்காங்க. நான் இப்போ ஏதாவது ஒரு இளைஞர்கிட்ட என்ன செய்யுங்க, ஒரு மனமொத்த மாறுதல் வாங்கிட்டு வாங்க, கீழே இருக்கிறத நான் வாங்கி தரேன்னு கேட்குறேன். யாரையாவது நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு கிட்டே போக மாட்டோம். ஒரு லெவல்லாம் அப்படியே போயிட்டுருக்கிட்டு அப்படின்னு தான் சொல்லுவோமே தவிர, நான் காலையில் கூட அடிக்கடி வராங்க அவங்க துரைக்கர்ணா. என்ன செய்ய முடியும்னு சொல்லுங்கள். உங்கள் நலனுக்கு
நம்ம செய்தியாளர்களுக்கு அக்கறையோட இந்த அரசு வந்ததுக்கப்புறம் என்ன சலுகையெல்லாம் பண்ணியிருக்கு சொல்லுங்கள். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு புதுசாட்டே நினைச்சிருக்காங்க பென்ஷன் கொடுக்க ஏற்பாடு பண்ணியிருக்கு. இதெல்லாம் பழைய காலத்தில் இல்லை. அது துரைக்கண்ணா அவர்கள் கூட அதில் பழைய ஓய்வூதிய சங்கத்தினுடைய தலைமையில் இருக்காங்க. இந்த அரசு மாதிரி உங்களுக்கு யார் சொன்னாலும் காது கொடுத்து கேட்டு உதவி செய்கிறது. குறிப்பாக பத்திரிகையாளர்கள் பக்கம் இருக்குது. நீங்கள் அதில் எந்த பத்திரிகை என்னங்கிறது இல்லாமல் பத்திரிகையாளர்களுக்கு ஒரு சிறு துரும்பெடுத்து யாரும் போட்டால் கூட இந்த அரசு வந்து என்ன செய்யுது, பத்திரிகையாளர் பக்கம் தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் அவ்வளோ சிரமப்பட்டு தான் செய்திகளை சேகரித்து கொண்டு மக்கள்கிட்ட கொண்டு கொடுக்குறீங்க. அதனால் உங்கள் பக்கம்தான் நிற்கு. நீங்கள் மட்டுமே நீங்கள் எடுத்துக்கொண்ட செய்தியை முழுதும் அப்படியே நடந்துடும் அப்படின்ட்டு யாரும் சொல்ல முடியுமா? அது பலவிதமான உங்களுக்கு மேலே இருக்குது. அவ்வளோ பல பிரச்சனைகள்லாம் இருக்குது உங்களுக்கும். அதனால் ஒன்றும் இல்லை. மொத்தத்தில் பத்திரிகைகள் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் செய்கின்ற இந்த நல்ல திட்டங்களை நீங்கள் நல்லா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறீங்க. நாங்கள் கிராமத்துக்கு போனாலே தெரியுது, ஆமாம் நான் டிவியில் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா மக்களுமே. நீங்கள் முன்னால் இந்த அளவுக்கு விழிப்புணர்வோட கிராமத்தில் போய் கேட்க முடியாது. இப்போ 100 நாள் வேலைக்கு பணம் அக்டோபர்லேருந்து கொடுக்கல. அது பார்த்தோடனே சொல்லுது, ஆமாம் முதல்வருக்கு மத்திய அரசு பணம் கொடுக்கலனாலும் முதல்வர் தந்துடுவாங்க, எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படி சொல்லுதாங்க அவங்க. நான் சொல்லலை, மக்கள் சொல்கிறாங்க. 100 நாள் வேலைக்கு விட்டு நமக்கு ₹1 கொடுத்தோம்னா 19 காசு வருது. அதில் தான் அந்த 100 நாள் வேலைக்குள்ள பணமும் அந்த பணமும் வரல. அப்போ அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க, தலைவர் வந்து சிரமப்படுத்தாங்க, பணத்துக்கு கஷ்டப்படுத்தாங்க. பள்ளிக்கூடத்துக்கு 20,000 டீச்சர்ஸுக்குள்ள சம்பளம் வரல. அப்போ அது தமிழ்நாட்டு பிரச்சனை தானே இது. இது பொலிட்டிக்கலாக பேசுகிற விஷயம் இல்லை. இது தமிழ்நாட்டு பிரச்சனை. நீங்கள் தான் சொல்லணும். அக்டோபர்லேருந்து 100 நாள் வேலை செய்த பணத்தை கொடுக்கலன்னா பாவங்களுக்கு போகக்கூடிய பணம் அது. அதே போல் டீச்சர்ஸு கட்டாய கல்விக்குள்ள பணம் 1லேருந்து 8வது வகுப்பு உள்ளக்கு அதுக்குள்ள 2152 கோடி ரூபா கொடுக்கல. அடுத்தால தர வேண்டியும் உறுதி கொடுக்கலையே, தர மறுக்கிறாங்கல்ல. அப்போ நீங்கள் தமிழ்நாட்டு ஊடகங்கள்லாம் இது நியாயமானு கேட்கணும்ல. நம்ம ₹1 வரி கட்டுறதுல உள்ள 19 காசுல உள்ள பணத்தை தரமாட்டாங்களே. இந்தி பேச மாநிலத்தில் ₹1 கொடுத்தா ₹2.30 கொடுக்காங்கன்னு சொல்லி சாதாரண மக்கள் கூட சொல்லுத. நம்ம வரி பணத்தை நமக்கு தரதுல என்ன கஷ்டம் இருக்கு அவங்களுக்கு? நீங்க தான் இதெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து வாங்கி தரணும் பணத்தை. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.